அவருக்கு என்ன சொல்லணும்னு தோணியிருக்கோ அதை சொல்லியிருக்கிறாரு. இதை சொல்லணும்ன்ற எந்த கட்டாயமும் இல்லையே. எத்தனையோ மைக் அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின், எத்தனையோ மைக் அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு உதயநிதி அவர்கள், எத்தனையோ மைக் அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு துரைமுருகன் அவர்கள், எத்தனையோ மைக் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அக்கா கனிமொழி அவர்கள், இன்னும் எத்தனையோ அமைச்சர்கள் சீனியர்கள், ஏன் அன்பில் மகேஷ் உட்பட எத்தனையோ மைக்குகளை அவாய்ட் பண்ணது இன்னைக்கு இருக்கு, ஆதாரபூர்வமா இருக்கு. இன்னைக்கு யாரும் தெரியாமலாம் பேசல. இவர் ஏன் பண்ணிட்டு போறாருன்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி இருக்கிறாரு மக்களுக்கு. அவ்வளவுதான். இதை தான் எடுத்துக்கணுமே தவிர இதுக்கு ஏன் பதில் சொல்லலன்றதெல்லாம் கேள்வி இல்ல. அதே மாதிரி மு க ஸ்டாலினை பார்த்து கேட்டுருவாங்களா? உதயநிதியை பார்த்து கேட்டுருவாங்களா? அமித்ஷாவை பார்த்து கேட்டுருவாங்களா? அமித்ஷா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி இருக்கிறாரா? இல்லையே. இன்னைக்கு ஒரு விஷயத்தை மறைக்கணும் அப்படின்னு சொன்னா தளபதி அவர்களை பேசணும். அவர்களுக்கு வேற எந்த கண்டென்ட் இல்ல. இன்னைக்கு அமித்ஷாவையோ மோடி அவர்களையோ பேசினா இன்னைக்கு அந்த கண்டென்ட் மறையாது. அப்ப தளபதி அவர்களை பேசினா மட்டும்தான் இவர்களுடைய நேரம் கடந்து போகும். தமிழகத்துல இதுவரைக்கும் ஒரு அரசியல் கட்சியில பார்க்க முடியாத மிக எளிமையான ஒரு மனிதரை நீங்க இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை பார்க்கலான்றதுல மாற்று கருத்தே கிடையாது. காலில் விழாதீங்கன்னு 1000 முறை சொல்றாரு. காலில் விழுறவங்கள அவங்களுக்கு முன்னாடி குனிஞ்சு தூக்குறாரு. புரியுதுங்களா? 1000 முறை சொல்லிட்டாரு. ஆனால் அந்த கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளரை சந்திக்கிறதுக்கு 1008 கண்டிஷன்ஸ் இருக்கும், தடைகள் இருக்கும். யார் வேணா எந்த நேரத்துல வேணாலும் போய் சந்திக்கலாம்னு இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர்னா அவர் தான். அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்றத சொன்ன ஒரே தலைவர் பிஜேபி தான் என்னுடைய எதிரி, திமுக தான் இங்க எதிரின்றத சொன்ன ஒரே தலைவர் இந்த தமிழ்நாட்டுல அவர் தான். இப்போ மக்கள் இன்னைக்கு 2026ல யார் வரணும்ன்றத முடிவு பண்ணிட்டான். நீங்க 1000 விஷயம் சொல்லலாம். நடிகர், இவருக்கு என்ன தெரியும், எலெக்டான அரசியல்வாதி, அதை பண்ணுவாரா, இதார் எலெக்டான அரசியல்வாதி, ஆனா பொலைட்டான அரசியல்வாதியா இருக்கிறார். அதுதான் இங்க தேவை. மக்களுக்கு யார் தேவைன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் எல்லா இடத்துலயும் தம்பி தங்கைகள் கூடக்கூடிய, எங்கேயும் காசு செலவு பண்ணலங்க, யாருக்கும் போஸ்டர் ஒட்டல, கொடி கட்டல, ஆனால் சாரசாரையா வந்து நிக்கிறான். இது மிகப்பெரிய சாட்சி இல்லையா? வெற்றிக்கான சாட்சி இல்லையா? இதை தாண்டி வேற என்ன எதிர்பார்க்கறீங்க தலைவர் தளபதி அவர்கள்? வணக்கம், வாழ்த்துக்கள். விஜய் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரா? பிரச்சாரத்தை இன்னைக்கு இல்லை, என்னைக்கோ தொடங்கிட்டாரு. அவர் மாநாடு பிரகடன மேடையில இருந்தே அவருடைய முதல் படியை எடுத்து வச்சுட்டாரு. தொடர்ச்சியான பயணங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. பிரச்சாரம் மட்டும் இல்லை, மக்களுக்கான போராட்ட களத்திலும் பங்கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. போராட்ட களத்தில் மக்களோட மக்களாக நின்றுகிட்டு இருக்கிறாரு. மக்கள் பிரச்சனையை பேசுகிறாரு, மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வராரு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியல் சக்தியாக களம் கொண்டுகிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மதுரைக்கு ஷூட்டிங் போகிறாரு இல்லையா, அதுவும் பிரச்சாரத்தோட ஒரு பகுதி தானா? இல்லை, மதுரையில் பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவர் வழிநெடுக தன்னுடைய தொண்டர்களை கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் நின்று யாரும் வர வேண்டாம், பின்தொடர வேண்டாம் அறிவுறுத்திட்டு போகிறாரு. அது ஒரு பிரச்சாரத்துக்காக இல்லை, நான் என்னுடைய வேலைக்காக போகிறேன்றதை பதிவு செஞ்சுட்டு போகிறாரு. இல்லை, அதை சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது மறைமுகமான ஒரு சிக்னல். வராதிங்கன்னு சொன்னால் அரசியலில் வாங்கன்னு அர்த்தம். பாருங்கள், அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி தோளில் துண்டு போட்டுக்கிட்டு இவர் ஓப்பன் வேனில் போகிறாரு, பின்னாடியே வராங்க. அப்புறம் அவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுனா, அப்போ அவருடைய பிளான் நம்ம மதுரைக்கு போகிறோம், இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம மாசை காட்டுற வேண்டியதா? இல்லை, அப்படின்னா அவர் தினம்தோறும் சென்னையில் எல்லா பகுதிகளுக்கும் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறார். பல வாகனங்களை மாற்றி பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. யாரும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இப்போவும் சொல்கிறோம், சென்னை நகருக்குள்ள தினந்தோறும் பயணிக்கிறார். ஒரே ஒரு 10 நிமிடம் போதும் ஒட்டுமொத்த சென்னையும் திக்கு முக்காட வைக்கிறதுக்கு. அதில் மாட்டிக்க போகிறது மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் திட்டமிடுதலும் கிடையாது அவருக்கு. தான் ஒரு ஊருக்கு போகிறோம், அவருடைய தொண்டர்களை சந்திக்கிறாரு, அந்த அன்பை ஏற்றுக்கிறாரு, ஒரு இடத்துல இருந்து போகிறார், விமான நிலையத்திலேருந்து வெளியில் வராரு, அங்கேருந்து சொல்லிட்டு இங்கேருந்து யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு காரில் பயணிக்கிறாரு. அவர் எவ்வளோ கண்ணியமான முறையில் அதை எடுத்து தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லணுமோ, கட்சிக்காரர்களுக்கு சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்கிறாரு. இதை ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2ஆம் தர அரசியல் குடிகளாக இருக்கக்கூடியவர்கள் அது அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசினாரு, ஏன் கேள்விகளை எடுத்துக்கவே இல்லை, அவர் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவருக்கு என்ன சொல்லணும்னு தோணியிருக்கோ அதை சொல்லியிருக்கிறாரு. இதை சொல்லணுன்ற எந்த கட்டாயமும் இல்லையே. எத்தனையோ மைக் அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின், எத்தனையோ மைக் அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு உதயநிதி அவர்கள், எத்தனையோ மைக் அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு துரைமுருகன் அவர்கள், எத்தனையோ மைக் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அக்கா கனிமொழி அவர்கள், இன்னும் எத்தனையோ அமைச்சர்கள் சீனியர்கள், ஏன் அன்பில் மகேஷ் உட்பட எத்தனையோ மைக்குகளை அவாய்ட் பண்ணது இன்னைக்கு இருக்கு, ஆதாரபூர்வமா இருக்கு. இன்னைக்கு யாரும் தெரியாமலாம் பேசல. இவர் ஏன் பண்ணிட்டு போறாருன்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கிறாரு மக்களுக்கு. அவ்வளவுதான். இதை தான் எடுத்துக்கணுமே தவிர இதுக்கு ஏன் பதில் சொல்லலைன்றதெல்லாம் கேள்வி இல்லை. அதே மாதிரி மு க ஸ்டாலினை பார்த்து கேட்டுருவாங்களா? உதயநிதியை பார்த்து கேட்டுருவாங்களா? அமித்ஷாவை பார்த்து கேட்டுருவாங்களா? அமித்ஷா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி இருக்கிறாரா? இல்லையே. அவங்க பாணியில தான் இவரும் இருப்பாரா?
இல்ல அவங்க பாணியில தான் இருக்கிறாருன்றது இல்ல. இதுக்கு ஏன் பதில் சொல்லலைன்றதுக்கான பதில் தான். இதுக்கு சொல்லணும்ன்ற எந்த கட்டாயமும் இல்லைன்ற அந்த இடத்துலதான் சொல்லணும்ன்ற கட்டாயம். திரும்பவும் சொல்றேன், அவர் தன்னுடைய பட வேலைகளுக்காக போறாங்க. பட வேலைகளுக்காக போகும்போது அந்த இடத்துல நான் அரசியல் பேச வரலன்னு சொல்றாரு. அரசியல் பேச வரலன்னா மைக்குகளை சந்திக்கல இது வரைக்கும் அப்படின்னாரு. சந்திச்சது இப்ப இதை ஏன் பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அதாவது நீங்க ஏன் வரல, நீங்க எப்ப கொடி அறிமுகப்படுத்த போறீங்க, நீங்க ஏன் பேர் அறிமுகப்படுத்தல, மாநாடு இவர் நடத்த மாட்டாரு, எத்தனையோ இவர்கள் வசைபாடிட்டு இருந்தாலும் அவர் கொண்ட கொள்கையும் திட்டங்களும் பாதைகளும் தெளிவா இருக்கு. அதனால பயணம் நீட்டா போய்கிட்டே இருக்கு. இதை இவர்களால எதிரிகளால இதை உள்வாங்கிக்க முடியல, அதை ஏத்துக்க முடியல. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அப்போ அவர் என்ன சொன்ன திட்டமிடுதல் படி மாநாட நிறைவு செஞ்சிட்டாரு. 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை நிறைவு செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டங்கள் நடத்துறாரு. பூத் கமிட்டி லெவல் மாநாடுகளை நடத்திக்கிட்டு வராரு. 5 மண்டலங்களா பிரிக்க போறன்றாரு. அடுத்த மாநாடையும் நடத்துறதுக்கு தயாராயிட்டாரு. மக்களுக்காக இறங்கி போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. 24 மணி நேர இடைவெளியில வக்ஃபினுடைய போராட்டத்தை ஆளும் கட்சியை விட மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க மிக அதிகப்படியான பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதிகளிலும் போராட்டத்தை நடத்திட்டாங்க. அப்படின்றத இன்னைக்கு எதிரிகளால அதை தாங்கிக்க கூடிய இடத்துல இல்லை. அப்ப அவர்களை எதை சொல்லி வசைப்பாடணும், எதை சொன்னா இது ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அரசியல் பண்றதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு அவர்களுடைய இதை பத்தி பேசி மட்டும்தான் இவர்கள் சமாளிக்க முடியும். ஏன் இதை எடுத்துக்கிறோம், அவர் ஏன் பதில் சொல்லலைன்றதை எடுத்துக்கிறோம். பொன்முடி ஏன் அங்க அப்படி ஆபாசமா பேசினாருன்றதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கட்டும். துரைமுருகன் ஏன் இப்படி பேசினாருன்றதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கட்டும். செந்தில் பாலாஜிக்கு ஏன் பதவி பறிச்சுட்டாங்கன்றதுக்கு விளக்கத்தை கொடுக்கட்டும். இதுக்கு உட்கார்ந்து திமுக பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கா? அவர்கள்ட்ட இன்னைக்கு ஒரு விஷயத்த மறைக்கணும் அப்படின்னு சொன்னா தளபதி அவர்களை பேசணும். அவர்களுக்கு வேற எந்த கண்டென்ட்டும் இல்ல. இன்னைக்கு அமித்ஷாவையோ மோடி அவர்களையோ பேசினா இன்னைக்கு அந்த கண்டென்ட் மறையாது. அப்ப தளபதி அவர்களை பேசினா மட்டும்தான் இவர்களுடைய நேரம் கடந்து போகும். அப்ப இங்க இருக்கிறதுக்கு நாட்களையும் நேரத்தையும் கடத்தணும், நம்மளுடைய தவறுகள் வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவர்கள் கையில எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் தாவேகாவினுடைய தலைவர் தளபதியா இருக்கிறார். ஜனநாயகன் படத்துல புஷி ஆனந்த் செகண்ட் ஹீரோவா நடிக்கிறாரா? இல்ல, கற்பனைகள் எல்லாம் கற்பனை பண்ணிக்கலாம். நானும் பெரிய கொடைக்கானல்ல ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடக்குது, விஜய் போயிருக்காரு, ஏன்னா அவர் நடிக்கிறாரு. இல்ல புஷி ஆனந்த் கூட போயிருக்காரு, அதனாலதான் அவரும் ஏதாவது நடிக்கிறாரு. தூங்கக்கூடிய நேரமும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரமும் கூட நடிப்பாங்கன்றத சொல்ல முடியாது இல்ல. இருக்கக்கூடிய இடத்துல ஏதேனும் அவர்களுக்குள்ள ஒரு ஆலோசனை நடத்தலாம், முக்கியமான ஆலோசனைகள் முடிவெடுக்கலாம். நேரம் இருக்குன்றதுக்காக ஒரு இடைவேளையில அவங்களுக்கான ஒரு பேச்சை தொடங்கலாம், முடிக்கலாம். எத்தனையோ பார்வைகள் இருக்கு. அங்க போனா நடிக்கதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றது? இல்ல, தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உங்க கட்சியை சேர்ந்த தோழர்கள் கூட போராட்டத்துல எல்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு அவர் போகாம விஜய் ஷூட்டிங் போகும்போது அவர் கூடவே போறாரு அப்படின்னா ஒரு கட்சி பொதுச் செயலாளராக அவர் செயல்படுறாரா? இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிச்சயமாக, அதாவது தமிழகத்துல இதுவரைக்கும் ஒரு அரசியல் கட்சியில பார்க்க முடியாத மிக எளிமையான ஒரு மனிதரை நீங்க இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை பார்க்கலான்றதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் அவர் காலில் விடுறாங்க. ஜெயலலிதா ஸ்டைல் அரசியல் பண்றாரு. காலில் விழாதீங்கன்னு 1000 முறை சொல்றாரு. காலில் விழுறவங்கள அவங்களுக்கு முன்னாடி குனிஞ்சு தூக்குறாரு. புரியுதுங்களா? 1000 முறை சொல்லிட்டு எத்தனையோ எந்த கட்டளை, அதான் சொல்றேன். அதாவது ஒருத்தர் 1,00,000 முறை சொல்லலாம், புரியுதுங்களா? சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஒருத்தர் இப்போ கூட இருக்கக்கூடிய எத்தனையோ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லுவார், யாரும் காலில் எல்லாம் விழக்கூடாது அப்படின்றத அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அதையும் தாண்டி வரவர்கள் வயது நம்மளோட வயதுல பெரியவர்ன்றதுனால எத்தனையோ பேர் காலில் விழுந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. உதயநிதி காலையில மூத்த அமைச்சர்கள் விழுறத பார்த்தது இல்லையா? நீங்க எல்லாரும் அதே மாடலை ஃபாலோ பண்றீங்களான்னு அதான் சொல்றேன். அங்க அந்த மாதிரி அஜெண்டா இருக்கு, இங்க அந்த மாதிரி எந்த அஜெண்டாவும் கிடையாது. ஒரு இஸ்லாம் முறைப்படி யார் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இஸ்லாமியர் கூட அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம். இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு இஸ்லாமியன், தொடர்ச்சியா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அங்கேயே தான் இருக்கிறேன். எனக்கு அப்ப அவர்களுக்கு ஒரு கட்டளைன்னா அந்த கட்டளை எனக்கு இருந்திருக்கணும்ல, நான் காலில் விழுந்திருக்கணும்ல. அது அவர்களும் விரும்புறது கிடையாது. நான் போகும்போது எனக்கு சலாம் சொல்லி தான் அவர் என்னை வரவேற்பார், புரியுதுங்களா? அந்த மாதிரி கண்ணியப்படுத்தக்கூடிய நபரா இருக்கிறாரு. அவரை ஒரு விஷயத்த சொல்லி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிடணும், அவரை வச்சு ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா ஆளுங்கட்சி தான் இன்னைக்கு முட்டாளா ஆகணும். அதுல மாற்று கருத்து இருக்காது. இப்பவும் சொல்றேன், இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல அது ஒரு சின்ன கட்சியா கூட இருக்கலாம், நான் அளவுகோல் சொல்லலை. ஆனால் அந்த கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளரை சந்திக்கிறதுக்கு 1008 கண்டிஷன்ஸ் இருக்கும், தடைகள் இருக்கும்.
யார் வேணா எந்த நேரத்துல வேணாலும் போய் சந்திக்கலாம்னு இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர்னா அவர்தான். இன்னைக்கு தேர்தலுக்கு ஓராண்டு காலம் மட்டுமே சரியாக இருக்குது. இதுல எத்தனையோ விஷயங்கள் நடத்தப்பட வேண்டியது இருக்குது. இன்னும் 4 மண்டலத்துக்கு பூத் கமிட்டி மாநாடுகள் நடத்த வேண்டியது இருக்கு. தளபதி அவர்களுடைய சுற்றுப்பயணங்கள் இருக்கு. தொகுதி வாரியான பிரச்சனைகளை பேச வேண்டியது இருக்கு. இன்னும் எத்தனையோ இருக்கக்கூடிய நேரங்களை, நாட்கள் அல்ல, இருக்கக்கூடிய நேரங்களை கூட நம்ம வீணடிக்க கூடாதுன்றதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்காக ஒரு விஷயத்த அவர் இப்படி பண்றாரா அப்படி பண்றாரா, அவருக்கு நடிக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. நான் இந்த நடிப்பு துறையில மிகப்பெரிய கோலோச்சி கொண்டு இருந்தக்கூடிய தளபதி அவர்களே நடிப்பை விட்டுட்டு வரேன்னும் போது இவர் போய் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு பக்கம் பூத் கமிட்டி மாநாடு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் போடாமே இருக்கீங்க. ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி பேசுறாங்களே. இல்ல அதாவது பொறுப்பாளர்கள் எல்லாமே தளபதி அவர்கள் முறைப்படியான அறிவிப்பை கொடுப்பாரு. ஆனால் அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணி எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. எந்த மாவட்டத்துக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலையே தவிர்த்து இவர்கள் தான் அப்படின்றத தேர்வு செஞ்சு எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க எந்த பிரச்சனையும் இல்லை, குழப்பங்களும் இல்லை. ஆளும் கட்சியோ மற்றவர்கள் இவர்களை வசைப்பாடணும்ன்றதோ ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள்னு உட்கார்ந்துகிட்டு பேசக்கூடியவர்களோ இன்னும் பேசணும். 114 மாவட்டத்துக்கு அறிவிச்சிட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேரை தான் அறிவிக்க வேண்டியது இருக்குது. அவர்களும் இறங்கி நேரடியா களத்துல இறங்கி மக்களுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தினந்தோறும் விலையில்லா உணவகங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க. மக்கள் பிரச்சனைக்காக போராட்ட களத்துல இறங்குறாங்க. எல்லா வேலைகளும் தானாக என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. பாஜகவோடு தாவேகா கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு பரவலான ஒரு டாக் இருக்கு. உங்க செய்தி தொடர்பாளர்கள் அதை மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன உண்மை என்ன? ஏன்னா விஜய் பேசின ஒரு ஸ்பீச்சை இதுக்கு ரெஃபரன்ஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு ஒரு மேடையில் அவர் பேசினது. அது போல சமரசம் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் நான் அப்படின்னு அவர் சொன்னது. இந்த 2 ஸ்பீச்சை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒரே ஒரு விஷயம் இங்க பாத்தீங்கன்னா, அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்றத சொன்ன ஒரே தலைவர் பிஜேபி தான் என்னுடைய எதிரி, திமுக தான் இங்க எதிரின்றத சொன்ன ஒரே தலைவர் இந்த தமிழ்நாட்டில் அவர் தான். புரியுதுங்களா? அண்ணன் திருமா சொல்லியிருப்பாரு, மற்ற எல்லா தலைவர்களும் பிஜேபியோட சமரசமானவர்கள் தான். இந்த தமிழ்நாட்டுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தி அவர்களுக்கு ஆட்சியில பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு வச்சது திமுக தான். அந்த அம்மா கொஞ்ச காலங்கள் அவர்களுக்கு ஆட்சியில தொடர்றதுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் தொடர்ச்சியா இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது திமுக தான். அதை மறுக்க முடியாது. இன்னைக்கு அதை தொடர்ந்து திருப்பி பாஜகவோடு அதிமுக அந்த அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு இவர்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காக, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும்ன்றதுக்காக, பாஜக எப்போதும் நம்ம ஒரு தலையங்கமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். திரும்பவும் சொல்றேன், தலைவர் தளபதி அவர்களை பேசினா மட்டும்தான் இந்த டாக்கிங் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ பிஜேபி கூட்டணிக்கு வரப்போறாரா, தாவேகா வரப்போதா, இது ஒரு ஹாட்டான ஒரு டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை கட்டமைக்கிறாங்க. அது என்ன மாதிரியான சூட்சமங்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்கிறாங்கன்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. திமுக போட்டு கொடுத்த அசைன்மெண்ட்டினுடைய வேலையை பாஜக பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்க கிட்ட இருந்தக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு எங்கள்கிட்ட இல்ல, பறி போயிடுச்சு. அது தாவேகாவினுடைய பக்கம் போயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தாவேகா எங்களுடைய கூட்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் ஒரு குழப்பத்துக்கு ஆளாவாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்றது அவர்கள் ஒரு சரியான ஒரு மனநிலையில இருக்க மாட்டாங்க. அப்போ 2 மனசா இருக்கக்கூடியவர்களை நம்ம ஈஸியா கையாண்டலாம். இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை வச்சு இவர்களை ஈஸியா காய் நகர்த்திக்கலாம் நினைக்கிறது திமுக. அதுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும், தாவேகால இருக்கக்கூடியவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால, தலைவர் தளபதி அவர்களும் தெளிவா இருக்கிறதுனால உடனே மறுப்பு செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்குது. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த காலத்திலும் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, எங்களுக்கு யாரும் அடிமை இல்லைன்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தத்துவத்தை முன்னெடுத்து வச்சு அதன் வழியா இன்னைக்கு ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கு. புரியுதுங்களா? எங்களுடைய கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்றதை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். அதை மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்றதுதான் ஆணித்தனமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை வச்சுதான் இவர்கள் அரசியல் பண்ணணும்ன்ற ஒரு காலகட்டம் அவர்களுக்கு இருக்கு. யாரோடவும் கைகோர்த்து அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை இங்கே இல்லை. ஆனால் வருபவர்களை வரவேற்கிறதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் தயாரா இருக்கிறாரு. ஆனால் இங்கு மக்களுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, மக்கள் மட்டுமே இது செய்யக்கூடிய ஒரு மக்களாட்சியை பிரகடனப்படுத்தணும், மக்களாட்சி இங்க உண்டு பண்ணணும்,
நெரிக்கப்பட்ட மக்களினுடைய குரலா ஓங்கி ஒழிக்கணும் அப்படின்றது ஒரே கொள்கையோட ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம். 2026 அது மிகப்பெரிய ஒரு பிம்பமா உட்காரும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கையில எடுக்கும்ன்றத இன்னைக்கு எதிரிகளும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் நிச்சயமா அவர்களுடைய கருத்துல கொண்டுட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலினுடைய பார்வையாளர்கள் அது எல்லாருக்குமே தெரிய வருது. அப்ப எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி பேச வைக்கக்கூடியதான் திமுகவினுடைய வேலைகளா இருக்கு. 2022 இதுலயுமே 26லயுமே திமுக எப்படி ஆட்சி அமைக்கும்? இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் ஊழல்வாதிகளா இருக்கிறாங்க. ஊழல் பட்டியல்ல இருக்கிற எல்லாருக்குமே பறி போகுது, ஆட்சி பிடுங்கப்படுது, கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பதவிகளும் எடுக்கப்படுது. அப்படின்றப்போ எப்படி நீங்க திருப்பியும் 2026 ஆட்சி அமைப்பீங்க? இருக்கக்கூடிய இதே ஊழல் அமைச்சர்களை வச்சு திருப்பியும் 234 தொகுதியிலையும் வென்றால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அது கனவுல நடக்கும். 234 தொகுதியில இது வரைக்கும் எத்தனை முறை ஜெயிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. விஜயகாந்த் அவர்கள் வரும்போது நீங்க எதிர்கட்சியா கூட இல்லையே, அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்கிறேன். இது வரைக்கும் தொடர்ச்சியா 2 முறை எந்த காலத்துல நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க? ஊழல் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஊழல் அததாங்க சொல்ற. என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க? ஊழல்ல தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. திருப்பி ஒரு அமைச்சரை வெளியில என்ன சொல்லி கொண்டு வரீங்க? அவருக்கு உடம்பு முடியல, அவர் எந்த பதவியிலும் இல்ல, எந்த சாட்சியும் கலைக்க மாட்டார்னு சொல்லிதான் நீங்க வெளியில கொண்டு வரீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய நிலை என்ன? அவரை கொண்டு வந்து உடனடியா ஒரு 2 நாளையிலே திருப்பி அவர் அமைச்சராக்கி அவ்வளவு அவசரம் என்ன? அவ்வளவு அவசரம் என்ன உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பேசி இன்னைக்கு அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் தானே. அவர் அமைச்சரவையில யார் இருக்கணும்னு அவர் முடிவு பண்றாரு. ஊழல்வாதியா? முடியாதுன்னு சொல்லி கூத்தாடி நீங்க இன்னைக்கு என்ன கோர்ட் என்ன சொல்லிருக்கு? இன்னைக்கு முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம் தானே சொல்ல வேண்டியது. அவர் அமைச்சரா தான் தொடர்வாருன்னு சொல்றதுக்கு எங்க போயிடுச்சு அதிகாரம்? இல்ல இன்னைக்கு முதலமைச்சருக்கு பொன்முடி அமைச்சரவையில தொடர்வாருன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாம போயிடுச்சா? துரைமுருகனுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாம் அவங்களா ராஜினாமா பண்ணிட்டாங்க. இல்ல நான் திரும்ப அதுதான் ஏன் அப்படியே அவ்வளவு தார்மீகவாதிகளா? நீங்க நாங்க சட்டத்தின் முன்னாடி நிரபராதிகள் நிரூபிச்சுட்டு நாங்க பதவி ஏத்துக்கிறோம். அப்புறம் ஏங்க எடுத்தீங்க? அப்புறம் ஏன் வந்தீங்க? பொன்முடிக்கு ஏன் திருப்பி பதவி பிரமாணம் செஞ்சு கொடுத்தீங்க? செந்தில் பாலாஜிக்கு ஏன் பதவி பிரமாணம் செஞ்சு கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு இன்னைக்கு தேவை, அதனால இன்னைக்கு ஆவடி நாசருக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் திருநெல்வேலி வகாபுக்கும் திரும்பவும் போஸ்டிங் கொடுத்திருக்கீங்க. சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமும் கழிவு ஊத்துறான்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு எம்பி சீட்டு கூட உங்களால தர முடியல. நீங்க சிறுபான்மையினருடைய பாதுகாவலனா, இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலனா சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப இன்னைக்கு எல்லாத்தையுமே இஸ்லாமியர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? சிறுபான்மையினர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்ப நீங்க இவ்வளவு நாள கபடதாரிகளா தானே இருந்திருக்கீங்க, வேஷம் தானே கட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இஸ்லாமிய கட்சியும் இயக்கங்களுடைய தலைவர்கள் உங்க பக்கம் இருக்கலாம், தொண்டர்கள் யாரும் இல்ல, இஸ்லாமிய மக்கள் யாரும் இல்ல. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சுக்கிட்டான். நீ எனக்கு தர வேண்டாம், நீ எனக்கு பிச்சை போட வேண்டாம், நீ என்ன காப்பாத்த வேண்டாம், அதிகாரத்துல எனக்கு கொடுன்னு தான் கேட்கிறான். எனக்கு என்கிட்ட அதிகாரத்தை கொடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்போ அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் தயாரில்ல? முதலமைச்சருக்கு தானே எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொன்னீங்க, ஏன் தரத்துக்கு ஒரு எம்பியே உங்களால கொண்டு வர முடியலையே? அப்போ அவனுடைய கொதிநிலையை நீங்க என்னென்ன அடக்குவீங்க? அப்போ இருக்கக்கூடியவர்களே சாராயத்தை விற்கக்கூடியவர்களை காப்பாற்றணும். இந்த எங்கேயோ இருந்து கொண்டு வந்த கோவகன் இன்னைக்கு கோவனன் இன்னைக்கு இப்ப பாட்டு நடத்துறாரு. மூடு டாஸ்மாக் மூடுன்னு பாட்டு பாடினாரா இல்லையா? அந்த அம்மா தூக்கி உள்ள வச்சுதா இல்லையா? வேன்ல பாக்குறீங்க, உங்க காலு கூட நனையலன்னு பாடினாரா இல்லையா? வில்லிவாக்கத்துக்கு அந்த அம்மா மலையில பாதிக்கப்பட்டவர்களை கொளத்தூர் பகுதியிலையும் வில்லிவாக்கத்துக்கும் பார்க்கும்போது கோவனன் பாட்டு போட்டாரா இல்லையா? அம்மாவுடைய காலு நனையல, ஆனா டாஸ்மாக் இன்னும் மூடல, பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் பார்க்கலன்னு பாட்டு பண்ணாரா இல்லையா? இந்த 4 வருஷமா எங்க போனீங்கன்னு கேக்குறேன். மது ஒழிப்பு போராளி தானே, மாற்றம் இல்லைல்ல. எத்தனை மதுக்கடையை மூடிட்டீங்க? எத்தனை மதுக்கடைக்காக போராடினாரு? இன்னைக்கு தாவேகாவனுடைய தொண்டர் இங்க இருக்கக்கூடிய மத்திய சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளருடைய தலைமையில அங்க இருக்கக்கூடிய மண்டலம் 8 பேருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவமனை இருக்கு, பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கு, ரேஷன் கடைகள் இருக்கு, மார்க்கெட் இருக்குது, ஜோன் 8 ஆபீஸ் அலுவலகம் இருக்குது, மண்டல 8 அலுவலகம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை அலுவலகங்களுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் கடை இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மூட சொல்லி இன்னைக்கு காலையில 10:30 இருந்து 11:30 வரைக்கும் போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கான் மக்களுக்காக. அப்ப இங்க யார் நிக்கிறா? இன்னைக்கு வந்த உடனே டாஸ்மாக மூடுவோன்னு சொன்னீங்களே, நீங்க பண்ணது என்ன? வேற ஒரு கம்பெனிக்காரன் வந்துடக்கூடாதுன்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்திடணும், நம்ம கம்பெனில இருந்து மட்டும்தான் சரக்கு விற்கணும்னு வேற கம்பெனிகளுக்கு அனுமதி இல்லைன்றது தானே நீங்க போட்டீங்க. புதிய கம்பெனிகள் உள்ள வராது தமிழ்நாட்டுலன்றது தானே அனுமதி போட்டீங்க. அப்ப இங்க சரக்கு யாரு கொடுக்கணும்? நீங்க தானே கொடுக்கணும். அப்போ சரக்கு விற்கிறதுக்கான கொள்கையை கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டீங்க. எப்ப மூட போறீங்க? இது வரைக்கும் 440க்கும் மேற்பட்ட கடைகளை புதிதா திறந்திருக்கீங்களே, ஒரு கடையை கூட மூடலையே.
அவங்களாவது தேசிய நெடுஞ்சாலையில இந்த பக்கம் ஷட்டரை மூடிட்டு அந்த பக்கம் செவுத்துக்கு அந்த பக்கம் ஓபன் பண்ணி செவுத்தை திறந்து கடைகளை நடத்தினாங்க. நாங்க தேசிய நெடுஞ்சாலை நடத்தல, ஊருக்குள்ளதான் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்க அதை கூட பண்ணலையே. அவங்க மக்களை ஏமாத்தி ஒரு விஷயமாவது பண்ணாங்க. 50 கடையை மூடணும்னு சொன்னாங்க. நீங்க ஒரு கடையை மூணீங்களா, 2 கடை மூணு, எதுவுமே பண்ணலையே. அப்ப மக்களுக்காக நான் பண்றேன்னு எதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? கோவகனை இன்னைக்கு காசு கொடுத்து ஆட விட்டு பாட விட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேற என்ன தெரியும் உங்களுக்குன்னு கேட்கிறேன். மக்களுடைய மனநிலை இன்னைக்கு மாறிடுச்சு. மக்கள் எல்லாத்தையும் மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். உங்களுடைய கூடாரங்கள் காலி ஆயிடுச்சு. காசுக்காக மக்கள் இன்னைக்கு விலை போக மாட்டான்றது தெளிவாயிட்டான். நீங்க யார வேணா பண்ணுங்க. இன்னைக்கு தினம் தினம் புதுசா ஒரு வீடியோ ஷூட் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக இதை இத்தனை நாள் ஏன் பண்ணல? டேபு கொடுப்போம், ஒய்ஃபை வசதியோட கொடுப்போம், நீங்களே ஏன் கொடுக்க மறந்துட்டீங்க? மாதந்தோறும் மின்சார அளவு, மின் கட்டண அளவு மாதந்தோறும் கணக்கெடுப்பு செய்வோம்னு சொன்னீங்களே. 2 மாசத்துக்கு ஒரு தடவை தானே இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மின் கட்டண அளவை 3 மடங்கு உயர்த்திட்டீங்களே. சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, குடிநீர் வரியை உயர்த்திட்டீங்க, கழிவு நீர் வரியை உயர்த்திட்டீங்க. இன்னும் என்ன பண்ண போறீங்க? நீங்க சொன்னது எதுவுமே செய்யலையே அப்பா. ஆனா நீதிமன்றம் இன்னைக்கு விழித்துச்சு. வக்ஃப் போர்டு சட்டத்துல கேக்குது திருப்பி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதை வச்சு திருத்தம் கொண்டு வந்தீங்க? இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் சொத்தை நிர்வகிக்கணும் நீங்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்துக்களுடைய அறநிலைத்துறையில இதை நீங்க செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி எழுப்புது. நீதிமன்றத்தால இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியா அந்த பிரச்சனைக்கு உடனடியா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கதவு திறக்குது. ஈஷா யோகா மையத்துல என்ன நடந்தது? அன்னைக்கு மாலையே ஒரு வழக்கு போடுறாங்க, அது உடனடியா நம்பர் ஆகுது. மறுநாள் காலையில விவாதிக்கிறாங்க, அன்னைக்கு மாலையே ஆர்டர் கொடுத்துறாங்க. அதெல்லாம் நடக்கிறத பார்த்தோம்ல. அப்ப உங்கள் சட்டங்கள் ஏழ்மையானவர்களுக்கும் குரலற்றவர்களுக்கு குரலாகவும் ஒலிக்கக்கூடிய காலம் உருவாயிருக்கு. அதனால இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வழக்குகள் மொத்தத்தையும் நீதிமன்றம் கையில எடுத்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி போன்றவர்கள், பொன்முடி போன்றவர்களுக்கு, துரைமுருகன் போன்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஓலையை திருப்பி தூசி தட்டி அனுப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இவர்களெல்லாம் வச்சு நீங்க அடுத்த தேர்தலை சந்திப்பீங்க. ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளும் ஓட்டு கேட்க போறீங்க. மக்கள் இழிச்சவாயன் காசு கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவான்ற நம்பிக்கையில இருக்கிறீங்க. பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுருச்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றீங்க. உங்களுக்கு தகுதி வேணாமா கேட்கறதுக்குன்னு கேட்கிறேன். அப்போ மக்கள் இன்னைக்கு 2026 யார் வரணும்ன்றத முடிவு பண்ணிட்டான். நீங்க 1000 விஷயம் சொல்லலாம். நடிகர், இவருக்கு என்ன தெரியும், எலெக்டான அரசியல்வாதி, அதை பண்ணுவாரா, இது எலெக்டான அரசியல்வாதி, ஆனா பொலைட்டான அரசியல்வாதியா இருக்கிறார். அதுதான் இங்க தேவை. மக்களுக்கு யார் தேவைன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் எல்லா இடத்துலயும் தம்பி தங்கைகள் கூடக்கூடிய, எங்கேயும் காசு செலவு பண்ணலங்க, யாருக்கும் போஸ்டர் ஒட்டல, கொடி கட்டல, ஆனால் சாரசாரையா நிக்கிறான். இது மிகப்பெரிய சாட்சி இல்லையா? வெற்றிக்கான சாட்சி இல்லையா? இதை தாண்டி வேற என்ன எதிர்பார்க்கறீங்க தலைவர் தளபதி அவர்கள்ட்ட? அததான் சொல்றோம் திருப்பியும். மக்களாட்சி 2026 தோன்றக்கூடியது மக்களாட்சியா தான் இருக்கும். இந்த கட்சிக்காரங்க வந்துருவாங்க, அந்த கட்சிக்காரங்க வந்துருவாங்கன்னு ஏற்படுத்தின கூட்டணிக்கான ஒரு அரசியல் கட்சி அல்ல இது. மற்றும் ஒரு கட்சி அல்ல. மாற்றத்திற்கான கட்சி, மாற்றத்திற்கான கட்சி, மாற்றத்திற்கான கட்சி.